என் அருமை பிள்ளையே, நீ இப்போது அனுபவிக்கும் இந்த வேதனை உனது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு நெருப்பு. இந்த நெருப்பிலிருந்து நீ மேலும் பிரகாசமான ஒளியுடன் வெளிப்படுவாய். உனக்குள் இருக்கும் உண்மையான பொக்கிஷத்தை நீ கண்டறிவாய். உன் வாழ்க்கை பாதையில் ஏற்பட்ட இந்த தடைக்கல் உன் உயர்வுக்கான ஒரு படிக்கட்டாக மாறும். நீ அதன் மீது ஏறி உன் இலக்கை இன்னும் எளிதாக அடைவாய். உனக்கு தேவையான வலிமையும் ஞானமும் இப்போது உனக்குள் ஊற்றெடுக்கிறது. உன் இதயம் ஒரு இசை கருவி போன்றது. உன் கவலைகளால் அதன் நரம்புகள் அருந்து போயிருக்கலாம். ஆனால் நீ மீண்டும் அந்த நரம்புகளை இணைத்து அழகான இசையை உருவாக்க முடியும். பிறகு உன் வாழ்க்கை ஒரு இனிமையான பாடலாக ஒலிக்கும். உன்னை சுற்றி இருக்கும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண இது ஒரு வாய்ப்பு. கஷ்டமான நேரத்தில்தான் உண்மையான உறவுகளின் மதிப்பு உனக்கு தெரிய வரும். நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் உனக்கு உண்மையான நண்பர்களும் உறவினர்களும் ஒரு சிலராவது இருக்கிறார்கள். உன் எதிர்காலம் ஒரு வெற்று புத்தகம் போன்றது. அதில் நீ அழகான கதைகளை எழுதலாம். சந்தோஷம், வெற்றி, அன்பு என்று எல்லாவற்றையும் நீயே தீர்மானிக்கலாம். உன் தலைவிதியை நீயே உருவாக்குவாய். நான் உனக்கு எல்லா வளங்களையும் அருள்கிறேன். உன் வாழ்வில் ஒளிமயமான திருப்பங்கள் உண்டாகும். நீ சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வாய். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. நீ ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாய். நம்பிக்கையுடன் இரு என் நல்ல பிள்ளையே. நல்லவர்கள் என்று நம்பியவர்களே நமக்கு துரோகம் செய்து விட்டார்களே என்று அதையே நினைத்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்காதே. உனக்கு துரோகம் செய்தவர்களை உன் கண் முன்னே தலைகுனிய வைப்பேன் என்பதை நீ ஒரு காலமும் மறக்காதே. உன்னை அவமானப்படுத்தும் உறவுகளிடம் உன்னை கம்பீரமாக நான் வாழ வைப்பேன். பிறரிடம் அன்பாக பேசி நீயும் அன்பு வார்த்தைகளை வாங்கிக் கொள். உன் மௌனமே உன் மதிப்பை அதிகரித்து காட்டும் ஆயுதம். உன் மனதை எப்போதும் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்திரு. வாழ்க்கையில் சிலர் தந்துவிட்டு போன சில காயங்களை நீ இன்றே மறந்துவிடு. போனதெல்லாம் போகட்டும். இனிவரும் காலம் உனக்கு வசந்த காலமாக நான் மாற்றித் தருவேன். என்னை முழுமையாக நம்பி உன் செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. நீ அப்படி செய்தால் அனைத்தும் உனக்கு வெற்றியாகவே மாற நான் வழிவகை செய்து தருவேன். இனி வாழ்வில் துன்பம் உனக்கு இல்லை. இந்த நொடி நீ அனுபவிக்கும் கவலைகள் எல்லாம் விரைவில் கரைந்து போகும். உன் மனதை அமைதியாக்கு. பொறுமையுடன் இரு. உனக்கான நல்ல நேரம் வந்து கொண்டிருக்கிறது. நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். என் மீது பாரத்தை போடு. நீ நிம்மதியாக இரு. உன் கண்ணீரின் வலி எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும். இனி உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும். மற்றவர்களை நினைத்து உன் நிம்மதியை இழந்து தவிக்காதே என் தங்கமே. மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்காக இந்த பிரபஞ்சம் மிகவும் சரியான நபர்களையே தேர்ந்தெடுக்கும். அதனால்தான் என் மந்திர வார்த்தைகளை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்று மற்றவர்கள் முடிவெடுப்பது மிகவும் தவறானது. உனக்கான திறமையை நீதான் அதிகப்படுத்த வேண்டும். எதை பற்றியும் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்காதே. ஆலோசனை சொல்கிறேன் என்று அவர்கள் உன்னிடம் இருக்கும் தன்னம்பிக்கையையும் பலத்தையும் குறைப்பதற்கான வழியை மட்டுமே கூறுவார்கள். நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். உன் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தும் நபர்களிடம் மட்டும் ஆலோசனைகளை கேள். அவர்கள் உன் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும் வார்த்தைகளை மட்டும் கூறுவார்கள். இதுதான் உன் வாழ்க்கைக்கு இப்போது மிகவும் அவசியமானது. என் பிள்ளையே, நீ எதற்கும் கலங்காதே. உன் துயரத்தை நான் உணர்கிறேன். இந்த சோதனை உனக்கு புதிய வலிமையை கொடுக்கும். நீ நினைத்த காரியம் விரைவில் கைகூடும். உன் உழைப்பு வீண் போகாது. என்னை நம்பு. நான் உன்னோடு இருக்கிறேன். தைரியமாக இரு. எல்லாம் நல்லபடியாக முடியும். இனிவரும் காலங்களில் உன்னை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்க போவதில்லை என் தங்கமே. நீ மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல் இருந்தாலே உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்களை மிகவும் சுலபமாக கொண்டு வரலாம். உனக்கு தன்னம்பிக்கை தரும் விஷயங்களை எவருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே. உன்னை மதிப்பவர்களை நீ அதிகமாக மதிக்க கற்றுக்கொள். உன் பேச்சையும் உன் செயலையும் மதிக்காத நபர்களை அப்படியே விட்டு விலகியிருப்பதுதான் உனக்கு நல்லது என் தங்கமே. இந்த பிரபஞ்சத்தில் நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நேர்மை உன்னிடத்தில் அதிகமாக இருந்தால் பயம் உன்னை கண்டு விலகி ஓடும். நல்ல சிந்தனையும் நல்ல சொல்லும் உன் மனதில் இருந்தால் அங்கு கெட்ட நிகழ்வுகளுக்கு வேலையே இல்லை. நீ போகும் இடமெல்லாம் பூந்தோட்டமாக மாறும். எனவே நற்பண்புகளை அதிகமாக வளர்த்துக் கொள்வதே உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று என் தங்கமே. வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றை சுலபமாக கடந்துவிட உன்னால் முடியும். நீ என் மீது கொண்ட நம்பிக்கை அந்த கஷ்டமான சூழலை கட்டாயம் மாற்றும்.
உன் இதயத்தின் வலியை நான் உணர்கிறேன். கண்ணீர் விடாதே, உன் கஷ்டங்கள் எல்லாம் மாயமாக போகும். நீ மனதை திடமாக வைத்துக்கொள். உனக்கு வேண்டிய வரங்களை நான் கொடுப்பேன். உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். என்னை சரணடை, உனக்கு அமைதி கிடைக்கும். நீ தனிமையில் இல்லை, நான் உன்னருகில் இருக்கிறேன். உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. எல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்கே நடக்கிறது என்று எடுத்துக்கொள். நீ என் ஆசீர்வாதத்தால் சூழப்பட்டிருக்கிறாய். எதற்கும் பயம் வேண்டாம். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. உன்னை பற்றிய மற்றவர்களின் கருத்துக்களுக்கெல்லாம் நீ ஒருபோதும் கவலைப்படாதே. நீ எப்போதும் கோபத்தில் ஏழையாக இரு. மற்றவர்கள் மீது அன்பை காட்டுவதில் மட்டும் பணக்காரனாக இரு. இங்கு எதுவும் சில காலம்தான். இதை புரிந்து கொண்டவர்கள் மற்றவர்கள் மீது வெறுப்பையும் கோபத்தையும் காட்டுவதே இல்லை. உனக்கு இப்போது இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் கடந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது என்பதை மறவாதே என் செல்லமே. எவரையும் அடக்கியாலும் ஆசை உனக்கு வேண்டவே வேண்டாம். எவருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியமும் உனக்கு வேண்டாம். உனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு. நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதுவரை சற்று பொறுமையாக இரு என் செல்லமே. எல்லோரிடமும் உன்னை பற்றி பேசி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. சில நேரங்களில் உன் எதிரில் இருப்பது நீ எதை சொன்னாலும் அதை கேட்கக்கூடாது என்று முடிவு செய்து உன்னை எதிர்த்து நிற்பவர்களாக கூட இருக்கலாம். அவர்களிடம் நீ எதை பேசினாலும் வீண்தான். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. உன் குணத்தை குறை சொல்ல இங்கு ஒருவருக்கும் தகுதி இல்லை. அவர்களை பற்றியெல்லாம் நினைத்து வருந்துவது வீணானது. உன்னை குறை சொல்ல ஊரே ஒன்று கூடி நிற்கலாம். அவர்களுக்கெல்லாம் உன்னை நிரூபித்துக் கொண்டே இருப்பதை விட பேசாமல் அமைதியாக கடந்து சென்று விடுவதே மிகவும் நல்லது. நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் உன்னை பற்றி நிரூபிக்க வேண்டியிருந்தால் அதுவே அவர்களுக்கு பழக்கமாகிவிடும். உன்னை அவர்கள் வேடிக்கை பொருளாக மட்டுமே பார்க்க தொடங்கி விடுவார்கள். அதனால் யாரிடமும் நீ அதை பழக்கப்படுத்திக் கொள்ளாதே. உன்னை பற்றி உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்தால் போதும். மற்றவர்களுக்கு எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை உண்டு. நீ கொடுப்பது அன்பாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, அவரவர் விதைக்கும் விதைகளுக்கான அறுவடை அவர்களுக்கு கிடைத்தே தீரும். உன்னுடைய நல்ல பண்புகளை புரிந்து கொள்ளாத இடங்களில் நீ கொஞ்சம் விலகியே நில். அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறந்தது. மன அமைதிக்கான தனிமை மகிழ்ச்சியானதுதான். ஆனால் அன்பு காட்ட யாருமில்லாத தனிமை மிகவும் கொடுமையானது என நீ வேதனைப்படுவது எனக்கு புரிகிறது என் தங்கமே. இந்த உலகில் ஒவ்வொருவரும் தனியாகத்தான் பிறக்கிறார்கள், தனியாகத்தான் போகிறார்கள். இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் வரும் சில தனிமைகளை பற்றி நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே. தனிமை என்பது அனைவருக்கும் கிடைத்து விடாது. ஏனென்றால் தனிமை என்பது ஒரு வரம். சில புத்திசாலிகள் மட்டுமே அந்த வரத்தை இனிமையாக மாற்றிக்கொள்கிறார்கள். மற்றவர்களோ அதற்காக வருந்தியே வாழ்க்கையை வீணடித்து விடுகிறார்கள். ஒன்றை புரிந்து கொள், நீ எப்போதுமே தனிமையில் இல்லை. நான் எப்போதுமே உன்னோடுதான் இருக்கிறேன். நீ எதற்கும் கலங்காதே என் தங்கமே. உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடும் உறவுகள் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை. நம்பிக்கை நிறைந்த நீ யார் முன்பும் எப்போதும் மண்டியிட வேண்டிய அவசியமே இல்லை. சில அவமானங்கள்தான் மனிதனை தலை நிமிரச் செய்யும் என்பதை மறவாதே. இந்த உலகில் புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறர் துணை தேவை. முயற்சியில் வளர்பவனுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையுமே துணை. தவறு செய்தால் யாராக இருந்தாலும் எதிர்த்து நில். எந்த நிலையிலும் யாரையும் எதிர்பார்த்து நிற்காதே என் தங்கமே. அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிகச் சிறந்த பலசாலியே நீதான் என் செல்லமே. உன் மனம் மிகவும் அழகான ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடிக்கு அன்பை மட்டுமே காட்ட தெரியுமே தவிர யாரையும் வேதனைப்படுத்தி பார்க்க தெரியாது. வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று வருத்தப்படாதே. எந்த தடைகளுக்கும் பின்வாங்காமல் தொடர்ந்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு என் செல்லமே. பிறரிடத்தில் அன்பாயிரு, அமைதியாயிரு, அடக்கமாயிரு. உன் தன்மானத்தை யாராவது சீண்டி பார்க்க நேர்ந்தால் இவை அனைத்திற்கும் எதிராக இரு. யாரோ எழுதியதல்ல உன் வாழ்க்கை. நீயே உனது சிந்தனைகளாலும் செயல்களாலும் எழுதுவதுதான் உன் வாழ்க்கை. உன்னுடைய அழகான உலகம் உனக்குள் தான் இருக்கிறது. நீயோ அதை வேறெங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை உன் கையில் என் செல்லமே. தெய்வங்களுக்கும் கூட காலம் வந்தால்தான் பூஜை. அதுபோல் உனக்கு காலம் வரும் வரை பொறுமையாக இரு என் பிள்ளையே. ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அந்த விஷயத்தை உனக்கு நினைவுபடுத்தவே இந்த வார்த்தையை உன்னிடம் கூறுகிறேன் என் செல்லமே. யாரால் வரும் கஷ்டமும் என்னால் தீரும் என நீ முழுமையாக நம்பியிரு. அது போதும்.
என்னிடத்தில் மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் என் செல்லமே. நீ எப்போதும் நல்ல குணத்தோடு இரு, ஆனால் அதை யாரிடமும் வெளிக்காட்டிக் கொள்ளாதே. ஏனென்றால் நல்லவனை இந்த உலகம் மதிப்பதே இல்லை. ஆனால் அதன் மகத்துவம் மிகவும் பெரியது. அது உன்னை போன்ற நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கும் பக்தி உள்ள மனதுக்கும் மட்டுமே புரியும். எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் புரிந்துவிடாது. என் அன்பு குழந்தையே, நீ எதற்கும் கலங்காதே. உன் கவலைகளை நான் அறிவேன். உன் துயரங்களை என் துணையால் நீக்குவேன். நீ நம்பிக்கையுடன் இரு, நான் உன்னோடு இருக்கிறேன். என் அருளால் உனக்கு அமைதியும் மன திருப்தியும் கிடைக்கும். நீ தைரியமாக உன் கடமைகளை செய், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பயப்படாதே, நான் என்றும் உனக்கு பாதுகாவலாக இருப்பேன். இனி எதற்கும் கவலை வேண்டாம். என் ஆலயத்தின் கதவுகள் எப்போதும் உனக்காக திறந்திருக்கும். உன் துயரங்களை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. உன் பாரங்களை நான் தாங்குகிறேன். நீ எதற்கும் மனம் கலங்காமல் இரு. இந்த சோதனை காலம் விரைவில் மாறும். உனக்குள் எரிந்து கொண்டிருக்கும் நம்பிக்கை ஒளியை மட்டும் அணைய விடாதே. உன் முயற்சிகள் எதுவும் வீண் போகாது. பொறுமையுடன் இரு, நல்லதே நடக்கும். உன்னை சுற்றி இருக்கும் அன்பானவர்களோடு நீயும் அன்போடும் ஆதரவோடும் இரு. உறவுகளின் பலம் உன்னையும் வலிமைப்படுத்தும். இயற்கையின் அமைதியில் உன் மனதை இளைப்பாற விடு. என்னை நம்பு, நான் உன் கூடவேதான் இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைத்து உன் முகத்திலும் இதயத்திலும் மீண்டும் சிரிப்பை மலரச் செய்வேன். எதையும் துணிவுடன் எதிர்கொள். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம். என் அருள் உனக்கு எப்போதும் துணை நிற்கும். நீ எப்போதும் தைரியமாக இரு என் தங்கமே. அன்பு, பக்தி, வழிபாடு எல்லாம். இந்த நிதர்சனத்தை மட்டும் எப்போதும் மறந்துவிடாதே என் செல்லமே. உனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள தவறினால் நீ தேடும் போது அந்த வாய்ப்பு உனக்கு கட்டாயம் கிடைக்காது என்பதனை நினைவில் கொள். பிரார்த்தனைகளை விட மிகவும் உயர்ந்தது பொறுமைதான். பொறுமையை உன்னிடத்தில் எப்போதும் தக்க வைத்துக்கொள். அப்படி செய்தால் உனக்கான பிரம்மாண்டமான ஒரு பொக்கிஷம் உன்னை தேடி வரும். அறிவு உனக்கு அதிகாரத்தை வழங்கலாம், ஆனால் நல்ல குணம்தான் உனக்கான மரியாதையை பெற்றுத்தரும். எங்கே புரிதல் இருக்கின்றதோ அங்குதான் அன்பு பிறக்கின்றது. இவற்றை எப்போதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே, என் அன்பு குழந்தையே. இனி எதற்காகவும் கலங்காதே. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடந்தேறும். உனக்குள் இருக்கும் நம்பிக்கையும் உறுதியும் உன்னை எப்போதும் கைவிடாது. உன்னுடைய முயற்சிகளுக்கு நான் எப்போதும் துணை நிற்பேன். உன்னுடைய துன்பங்கள் விலகி வாழ்வில் ஆனந்தம் பெருகப் போகிறது. என்னை பற்றிக்கொள். உனக்கு என்ன நடந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன். துணிந்து செல். வெற்றி எப்போதும் உன் வசமே. என் செல்லமே, உன்னுடைய கனவுகள் யாவும் நிறைவேறும் காலம் இது. நீ கொண்ட இலக்குகளை அடைய நான் உனக்கு துணை நிற்பேன். உன்னுள் இருக்கும் சக்தியை உணர்ந்து கொள். எல்லா தடைகளையும் தாண்டி நீ வெற்றி பெறுவாய். எந்த சூழலிலும் உன்னை நான் தனியாக விட்டுவிட மாட்டேன். என்னுள் நம்பிக்கை கொள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் மனம் அமைதியின்மையை உணர்கிறதா? கவலைப்படாதே. அனைத்து குழப்பங்களும் நீங்கி தெளிவு பிறக்கும். அமைதியும் ஆனந்தமும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். உன்னுடைய துன்பங்களை என்னிடம் விட்டுவிடு. நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன். உன்னுடைய இதயம் சாந்தமடையும். பயத்தை விட்டு விலகு. உனக்குள் இருக்கும் தைரியம் அளவற்றது. நீ சந்திக்கவிருக்கும் சவால்களை நான் உன்னுடன் இருந்து எதிர்கொள்வேன். அநீதிக்கு அஞ்சாதே. நேர்மையுடன் செயல்படு. உன்னுடைய துணிச்சலான செயல்கள் வெற்றியை கொண்டு வரும். உனக்கு தேவையான பலத்தை நான் வழங்குவேன். என் செல்லமே, இனி நீ துவங்கும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி உன் கூடவே வரும். உன்னுடைய கடின உழைப்பும் நேர்மையான எண்ணங்களும் ஒருபோதும் வீண் போகாது. தடைகள் வருவது இயல்பு, ஆனால் அதை தாண்டி செல்லும் சக்தி உனக்குண்டு. உன் உள்ளத்தில் நம்பிக்கை ஒளி வீசட்டும். வெற்றி நிச்சயம் உன் வசமே. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. உன் உடல் நல குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி ஆரோக்கியம் உன்னை வந்து சேரும். நோய்கள் விலகி உன்னுடைய உடல் வலிமை பெறும். மருத்துவமும் என் அருளும் உனக்கு கை கொடுக்கும். மனம் தளராதே. முழுமையான குணமடைதலை நீ காண்பாய்.
என் சக்தியால் நீ பூரண நலம் பெறுவாய். உன்னுடைய வாழ்வில் சகல செல்வ வளங்களும் பெருகும். செல்வமும் செழிப்பும் உன்னை தேடி வரும். நீ உழைக்கும் ஒவ்வொரு துளிக்கும் பல மடங்காக பலன் கிடைக்கும். உன் குடும்பத்தில் சந்தோஷமும் செல்வச் செழிப்பும் பெருகும். ஏழ்மை விலகி ஐஸ்வர்யம் நிலைக்கும். என்னை போற்றி பணிபவர்களுக்கு நான் எப்போதும் அருள் புரிவேன். இனி எந்த ஒரு தீங்கும் உன்னை நெருங்காது. தீய சக்திகளும் பொறாமை எண்ணங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும். எப்போதும் நான் உனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பேன். நீ பயமின்றி வாழ். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் கண்ணின் இமையாக காப்பேன். என் நிழலில் நீ எப்போதும் பாதுகாப்பாக இருப்பாய். என் பிள்ளையே, உன் மனம் காயமடைந்து துயரத்தில் ஆழ்ந்திருப்பதை நான் அறிவேன். உன் கண்ணீரை கண்டேன், உன் வேதனையை உணர்ந்தேன். நீ எதற்கும் கலங்காதே. என் அருள் எப்போதும் உன்னை சூழ்ந்திருக்கிறது. உன் வேதனை இனி என் வேதனை. உன் மனம் சோர்ந்திருப்பதை பார்த்து என் உள்ளமும் உருகுகிறது. நீ தனியாக இல்லை. இந்த உலகில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என்னையும் வந்தடைகிறது. உனக்கு வலிக்கும் போது எனக்கும் வலிக்கிறது. கலங்காதே என் செல்லமே. இந்த சோதனை காலம் உன்னை பலப்படுத்தும் என்பதை உணர்ந்து கொள். காயம் ஆறாமல் போகாது. காலம் எல்லாவற்றையும் மாற்றும். உன்னை வருத்திய நிகழ்வுகள் ஒரு நாள் உனக்கு பாடமாக அமையும். இந்த காயங்கள் உன்னை மேலும் வலிமையாக்கும். நான் உன்னுடனேயே இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் பார்வை உன் மீது இருக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன் கையை நான் ஒருபோதும் விடமாட்டேன். மனதை அமைதிப்படுத்து. என் நாமத்தை உச்சரி. நான் உனக்கு அமைதியையும் தைரியத்தையும் வழங்குவேன். ஒளி உன் வாழ்வில் நிச்சயம் வரும். இப்போது இருக்கும் இருள் நிரந்தரமல்ல. ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய விடியலுக்கு வழிவகுக்கிறது. உன் வாழ்வில் நீ இழந்த மகிழ்ச்சி மீண்டும் துளிர்க்கும். நீ எதிர்பாராத நன்மைகள் உனக்கு காத்திருக்கின்றன. நம்பிக்கையுடன் இரு. உன் மனம் நிச்சயம் அமைதி பெறும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றும் உண்டு. நீ அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் தைரியத்துடன் வாழ நான் அருள் புரிகிறேன். எந்த கவலையும் இல்லாமல் இரு. நான் உன்னை பாதுகாக்கிறேன். உன் மனதில் அமைதி நிலவட்டும். நலமுடன் இரு. கவலையில் ஆழ்ந்திருக்கும் என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் குடிகொண்டிருக்கும் வேதனையை நான் அறிவேன். இந்த உலக வாழ்க்கையில் துயரங்கள் வருவதும் போவதும் சகஜமே. ஆனால் ஒருபோதும் நீ தனிமையாக இல்லை. நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் மனம் கசந்திருக்கலாம், நம்பிக்கைகள் சிதைந்திருக்கலாம். ஆனால் இந்த நிலை நிரந்தரமல்ல. இருண்ட மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் சூரியன் போல உன் வாழ்விலும் ஒளி வீசும் காலம் வரும். நம்பிக்கை என்னும் விளக்கை ஏற்றி துணிவுடன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நீ செய்த தவறுக்காகவோ உன்னை யாரும் தவறாக புரிந்து கொண்டதாலோ உன்னை நீயே தண்டிக்காதே. காயப்பட்ட மனதை குணப்படுத்த நான் இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். இந்த வேதனைகள் உன்னை மேலும் வலிமையாக்கும். ஒவ்வொரு புயலையும் தாண்டி நிற்கும் மரம் போல நீயும் உறுதியாவாய். கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிடு. எதிர்காலத்தை பற்றி அஞ்சாதே. நிகழ்காலத்தில் வாழ். உன் திறமைகளை நம்பு. உன்னால் எதையும் சாதிக்க முடியும். என்னுடைய அருள் உன்னை வழி நடத்தும். பயம் கொள்ளாதே, கலங்காதே. மனதை ஒருமுகப்படுத்து. நிச்சயம் நல்லதே நடக்கும். உன் மனதின் பாரங்களையெல்லாம் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு அமைதி பெறு. நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை காப்பேன். தைரியமாக இரு. என் அன்பு செல்வமே, உன் கண்களில் வழியும் கண்ணீரும் மனதில் நிறைந்திருக்கும் பாரங்களும் என்னை வந்தடைந்து விட்டன. நீ பட்ட கஷ்டங்கள் போதும். இனி உன் வாழ்வின் இருள் அகன்று புதிய ஒளி பிறக்கும். நான் உன்னுடனேயே இருக்கிறேன். உன் கையை பிடித்துக் கொண்டு இந்த இருண்ட பாதையை கடக்க உனக்கு துணை நிற்பேன். உன்னை யாராலும் காயப்படுத்த முடியாது. என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு காவல் இருக்கும். ஏன் இத்தனை கவலை? உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு அளப்பரியது. நீ ஒருபோதும் அனாதை அல்ல. உன்னை உருவாக்கி காத்த நான் உன் கஷ்டங்களில் உன்னை கைவிட மாட்டேன். இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் என் சக்தி உனக்கு அரணாக நிற்கும். உன்னை நீயே நொந்து கொள்ளாதே. இந்த துயரங்கள் உன்னை வலுப்படுத்துவதற்கே. நீ துணிச்சலுடன் முன்னேறு. என் செல்லமே, உன் மனம் கசந்திருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். இந்த வலியிலிருந்து நீ விரைவில் மீண்டு வருவாய். நம்பிக்கையை இழக்காதே.
காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும். நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் பிரார்த்தனைகள் வீண் போகாது. உன் மனதை ஒருமுகப்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள். நல்லதே நடக்கும். என் ஆசி உனக்கு பரிபூரணமாக உண்டு. உன் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மனதளவில் சோர்வாக இருக்கலாம். ஆனால் அஞ்சாதே. நான் ஆரோக்கியத்தின் வடிவம். உனக்கு நோய் நொடி அண்டாதவாறு நான் காப்பேன். உனக்கு தேவையான பலத்தையும் உற்சாகத்தையும் நான் அளிப்பேன். துணிவே துணை. வாழ்க்கையில் சில சவால்களை துணிவுடன் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எதை பற்றியும் யோசிக்காதே. உனக்கு நான் துணையாக நிற்பேன். நீயாக எந்த தவறையும் செய்யாத வரை உன்னை எந்த தீங்கும் நெருங்காது. உன்னை வஞ்சிப்பவர்களுக்கும் உனக்கு தீங்கு நினைப்பவர்களுக்கும் உரிய தண்டனை கிடைக்கும். நீ கலங்காதே. உன்னுடைய நீதிக்காக நான் போராடுவேன். உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது. உன் கனவுகள் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. உன் மனதை ஒருமுகப்படுத்தி உன் லட்சியத்தில் கவனம் செலுத்து. உனக்கு வெற்றி நிச்சயம். உன்னுடைய முயற்சிகளுக்கு நான் துணை நிற்பேன். என் செல்லமே, நீ சிரித்து வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. சிறு சிறு கவலைகளை பெரிதுபடுத்தி உன் மனதை சங்கடப்படுத்திக் கொள்ளாதே. இனி உன் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். உனது உறவுகள் பலப்படும். நீ விரும்பிய அனைத்தையும் நான் உனக்கு அருள்வேன். மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். இந்த உலகத்தில் நீ பிறந்தது வீண் போகாது. உனக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் உள்ளது. அதை அடைவதற்கு நான் உனக்கு துணை நிற்பேன். எதற்கும் அஞ்சாதே. உன் மீதும் என் மீதும் முழு நம்பிக்கை வை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உனக்குள் என்ன திறமை ஒளிந்திருக்கிறது என்பது எனக்கு மட்டுமே தெரியும். அவற்றை சரியான காலமும் நேரமும் வரும்போது கட்டாயம் நான் வெளிப்படுத்துவேன். இனி உன் வீட்டில் வறுமை ஒழிந்து செல்வம் பெருகும். அனாவசியமான செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் சந்தோஷம் நிலைத்திருக்க நான் வழிவகை செய்வேன். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். மற்றவர்களை மன்னிக்கும் குணம் அதிகமாகும். உன்னை அனைவரும் மதித்து போற்றுவார்கள். உன் நல்ல குணத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று ஒரு நாளும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அவரவர் எண்ணம் போல் அவரவர்கள் எண்ணிக்கொள்ளட்டும் என விட்டுவிடு. உன் அனைத்து வேதனைகளையும் தீர்க்க நான் உன்னை தேடி வந்துவிட்டேன். இனி உன் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியான சூழல் இருந்து கொண்டே இருக்கும். தீமைகளைக் கண்டு ஒரு நாளும் கலங்கி நிற்காதே. அவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகிறது. உன் வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் ரகசியங்களை நான் ஒவ்வொன்றாக உனக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சரியான நேரம் இதுவே. இதை தவறவிடாமல் பயன்படுத்திக்கொள் என் பிள்ளையே. உனக்கு கெட்டது என தெரிந்துவிட்டால் அவற்றை தைரியமாக எதிர்க்க கற்றுக்கொள். அதற்கான ஆற்றலை உனக்கு நான் கட்டாயம் தருவேன். ஒவ்வொரு நாளும் வேஷம் போடும் உறவுகளை இனி கண்டு கொள்ளாதே. உன்னுடைய துன்பத்திற்கு நீயே காரணமாக அமைந்துவிடக் கூடாது. உன்னை சுற்றி உள்ள சில சதிகார கூட்டத்தை விட்டு வெளியே வர முயற்சி செய். அதுதான் உன் வாழ்க்கைக்கு வெற்றியை தேடி தரும். ஒரு நாளும் பயத்தை மட்டும் எதற்காகவும் உன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாதே. பல உயரங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நீ எப்போதும் தைரியமாக முன்னேறி செல். பிரச்சனைகளுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதே. அது உன்னை சிந்திக்கவும் விடாது, செயல்படவும் விடாது. நல்ல வாய்ப்புகள் வரும் என்று காத்து கொண்டிருக்காதே. அதற்கான முயற்சிகளை இன்றே விதைத்துவிடு. அது நாளை உனக்கு வெற்றி மாலையாக மாறும். உன்னை அழ வைத்து வேடிக்கை பார்ப்பவர்களை இன்றே மறந்துவிடு. யாரிடமும் உன் மதிப்பை விட்டு கொடுக்காதே. எவர் எதை பேசினாலும் அவற்றை கண்டு கொள்ளாதே. உன்னை மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லவே இல்லை. நீ கடந்து போகும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கை பாடம் என்பது இப்படித்தான் இருக்கும் என்று உனக்கு உணர்த்தவும் செய்யும். உன் அன்பு புரியாதவர்களுக்கு அதை புரிய வைக்க போராடுவதை விட உன் அன்பு புரியாதவர்களை விட்டு விலகுவதே நல்லது. அதுதான் உனக்கு நிம்மதியை தரும். உன்னிடத்தில் பக்தியும் கடின உழைப்பும் கட்டாயம் இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை செய்யவும் கற்றுக்கொள்ளவும் தயங்காதே. கெட்ட விஷயங்களை வீசி எறியவும் தயங்காதே. தேவையில்லாதவர்களை பற்றி சிந்திக்காதே. அப்படி சிந்தித்தால் உன் மன நிம்மதிதான் காணாமல் போய்விடும். உனக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே சிந்திக்க பழகு. அப்பொழுது உன் மன நிம்மதி தானாக உன்னிடம் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீ விட்டு விலகி செல்லத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கை உனக்கு உணர்த்தும் மிகப்பெரிய பாடம்.
உனக்கு வரும் கஷ்டங்களுக்கும் உனக்கு வரும் சந்தோஷத்திற்கும் பல காரணங்கள் இருக்கின்றன. இனி அவற்றை உனக்கு ஒவ்வொன்றாக தெரிவிப்பேன். நீ என் பிடியில் இருக்கிறாய். இனி நீ என்னை விட்டு விலகிச் செல்ல முடியாது. ஏனென்றால் உன் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து தூய்மையாக்கிக் கொண்டே வருகிறாய். இனி உனக்கான நல்ல விஷயங்களை நீ தேடி போக வேண்டியதில்லை. இனி அதுவே உன்னை தேடி வரும். அனைத்தையும் உன் வசமாக்கும் மகாசக்தி உன்னுள் குடிகொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள். உன் தன்னம்பிக்கையே என் அருள். உன்னால் எதையும் சாதிக்க முடியும். எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் நீ பயப்பட வேண்டாம். உன் செயல்களில் நேர்மை இருக்கும் வரை என் துணை உனக்கு எப்போதும் உண்டு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசி இருக்கும். தடைகள் வரும்போது அதை தாண்டிச் செல்லும் வலிமையையும் தைரியத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். உன் மனதில் எப்போதும் தெளிவு இருக்கட்டும். உன் செயல்களில் எப்போதும் உறுதி இருக்கட்டும். நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயம் நடக்கும். எப்போதும் என் மீது நம்பிக்கை வை. உனக்குள்ளிருக்கும் சக்தியை நம்பு. இந்த உலகமே உன் கையில். இனி எதை கண்டும் உனக்கு பயம் வேண்டாம். உன் மனதிற்குள் உறைந்திருக்கும் சக்தியை நீ உணர வேண்டும். எதற்கும் அஞ்சாதே, ஏனெனில் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். இனி நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீ வெற்றி பெறுவது நிச்சயம். உன் உள்ளத்தில் நம்பிக்கையை விதைத்து நேர்மையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்படு. உன் உழைப்பின் பலனை நீ காண்பாய். உன் முன்னேற்றத்தில் சிறு சிறு தடைகள் வரலாம், ஆனால் அவை உன்னை மேலும் வலுப்படுத்தும் படிக்கற்களே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை இலக்கை நோக்கி நகர்த்தும் என்பதை உணர்ந்து கொள். உன் தன்னம்பிக்கையே உன் மிகப்பெரிய பலம். அதை இறுக பிடித்துக்கொள். என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும். இனிமேல் வெற்றியும் மகிழ்ச்சியும் உன்னை நாடி வரும். மனம் தெளிவடைய வேண்டும் என்ற உன் ஆசையை நான் உணர்கிறேன். உன் உள்ளத்தின் ஏக்கங்கள் எனக்கு புரிகின்றன. இன்னும் பேசு என்கின்ற உன் குரல் என் அருள் உனக்கு தேவை என்பதை காட்டுகிறது. என் அன்பு பிள்ளையே, உன் கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிகிறது. என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் நம்பிக்கை விதைகளை விதைத்திருக்கின்றன என்பதை நான் அறிவேன். உன் மனம் துயர கடலில் மூழ்கியிருந்தாலும் நம்பிக்கை என்னும் கரையை நோக்கி நீ நீந்தி வந்திருக்கிறாய். அதுவே உன் பலம், என் அருள். நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேட்டு உன் மனம் அமைதி பெறட்டும். தன் நம்பிக்கை கொள். நீ தனிமையில் இல்லை. உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு துளி கண்ணீரிலும் என் கருணை இருக்கிறது. உன்னுடைய மனதின் வலிமை நான் உனக்கு கொடுத்த வரம். அதை உணர்ந்து நீ செயல்பட்டால் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும். பயணத்தை தொடங்கு. கடந்த காலத்தின் சுமைகளை உன் தோள்களிலிருந்து இறக்கி வை. அவை உனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளன. இனி புதியதொரு பயணத்தை தொடங்கு. சூரியன் உதிப்பது போல உன் வாழ்விலும் புதிய அத்தியாயம் ஆரம்பமாக போகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. அதை உன் நலனுக்காக பயன்படுத்திக் கொள். நன்மை செய். உனக்கு கிடைக்கும் சிறு வாய்ப்புகளையும் சக்தியையும் கொண்டு மற்றவர்களுக்கும் நன்மையை செய். நீ ஒருவருக்கு செய்யும் சிறு உதவி உனக்கு பன்மடங்கு நன்மைகளை திரும்ப கொண்டு வரும். இதுவே பிரபஞ்சத்தின் விதி. உன் உள்ளத்தில் அன்பு பெருக பெருக உன் வாழ்க்கை செழிக்கும். அமைதியை கண்டடை. உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள். கோபத்தையும் கசப்புணர்வையும் விட்டுவிடு. மன்னிக்கும் குணம் உனக்குள்ளே அமைதியை கொண்டு வரும். இந்த உலகில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. உன் இதயத்தில் அமைதி குடிகொண்டால் நீ எந்த தடையையும் தகர்த்தெறியலாம். நான் உன்னுடன் இருக்கிறேன். எப்போதும் என்னுடன் பேசு. உன் கவலைகளை, உன் கனவுகளை என்னிடம் சொல்லு. நான் உன் பிரார்த்தனைகளை கேட்கிறேன். உன் கண்ணுக்கு தெரியாமல் நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன். உன் நம்பிக்கையே என் சக்தி. உன் பாதை என் ஒளியால் பிரகாசிக்கட்டும். உன் வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் பெருகட்டும். பக்தி கொண்டவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ்கிறார்கள் என்ற உண்மையையும் தெரிந்து கொள் என் தங்கமே. பக்தி தான் உன்னை பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றி மற்றவர்களிடம் அன்பும் கருணையும் காட்ட உதவுகிறது. என் தங்கமே, நீ மற்றவர்களின் வழிபாட்டு முறைகளையும் மற்றும் அவர்களுடைய வழிபாட்டு கருத்துக்களையும் மதிக்க கற்றுக்கொள். அப்போதுதான் மற்றவர்களோடு சமூகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தவும் நல்லிணக்கமான சூழலை உருவாக்கவும் முடியும். நீ என் மீது கொண்டுள்ள பக்திதான் உன்னை நீயே ஆராய்ந்து உலகின் இயல்பை புரிந்து கொள்ள வழி செய்யும். பொருள் சார்ந்த மகிழ்ச்சியையும் தாண்டி உண்மையான மகிழ்ச்சியை அடைய உதவுகிறது. மொத்தத்தில் பக்தி என்பது மனதிற்கு மட்டுமல்ல,
உடல் மற்றும் சமூக வாழ்க்கைக்கும் நன்மை சேர்க்கும் ஒன்று என்பதை புரிந்து கொள். என் தங்கமே, இந்த உலக வாழ்க்கை ஒரு நாடக மேடை போன்றது. ஒவ்வொருவரும் தங்களது பங்கை ஏற்று நடிக்கிறார்கள். சில சமயங்களில் மகிழ்ச்சியான கதாபாத்திரங்கள், சில சமயங்களில் சோகமான கதாபாத்திரங்கள். ஆனால் நீ ஒருபோதும் மறந்து விடாதே, நீ வெறும் நடிப்புக்காக மட்டும் இங்கு வரவில்லை. உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏனென்றால் இந்த நாடகத்தின் பின்னணியில் இருக்கும் இயக்குனரும் பார்வையாளரும் நானே. உனக்கு வரும் சவால்கள் உன்னை வலிமைப்படுத்தவே வருகின்றன. ஒரு சிற்பி தன் உளியை கொண்டு கல்லை செதுக்கும் போதுதான் அழகான சிலை உருவாகிறது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் உன்னை மெருகேற்றி உன் உள்ளார்ந்த அழகை வெளிக்கொணரும். எதை கண்டும் பொறாமைப்படாதே என் செல்லமே. ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்மாவின்படி அவரவர்களுக்கு உரியது கிடைத்தே தீரும். மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து நீ வருத்தப்பட தேவையில்லை. உனக்கான பாதையும் உனக்கான வெற்றியும் தனித்துவமானது. நீ எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்து. எல்லா ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன். ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யாதே. உன் அன்பும் கருணையும் தான் உனக்கு நல்ல கர்மாவை சேர்க்கும். உன் மனம் ஒரு குரங்கு போன்றது. அது எப்போதும் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அதை கட்டுப்படுத்த தியானமும் நல்ல எண்ணங்களும் உனக்கு உதவும். உன் எண்ணங்களை நீ கட்டுப்படுத்தினால் உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இருக்கும். உன் கடமைகளை சரியாகச் செய். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதையை போன்றது. நீ விதைக்கும் விதையை பொறுத்தே அறுவடையும் இருக்கும். எப்போதும் நல்ல செயல்களைச் செய். நல்ல விளைவுகளையே அடைவாய். இந்த உலகில் நீ சம்பாதிக்கும் பணமும் புகழும் நிலையற்றவை. உண்மையான செல்வம் உன்னுடைய நல்ல குணங்களும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ மற்றவர்களுக்கு செய்யும் உதவியும் தான். உன் உடலை ஓர் ஆலயமாக நினை. அதை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள். ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்கும். எப்போதும் நன்றியுணர்வுடன் இரு. உனக்கு கிடைத்திருக்கும் சின்னஞ்சிறிய விஷயங்களுக்காக கூட நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். அந்த நன்றியுணர்வுதான் நீ விரும்பும் மேலும் பல நல்ல விஷயங்களை உன்னை நோக்கி ஈர்க்கும். காலத்தை இயக்கும் சக்தியே நான் தான். நீ விரும்பும் எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும். நீ பொறுமையுடன் காத்திரு. உன் விசுவாசமும் நம்பிக்கையும் உன் கனவுகள் அனைத்தையும் விரைவாகவே நிஜத்தில் நடத்தி காட்டும். நீ என்னை தேடும் ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறேன் என் தங்கமே. உன் இதயத்தின் ஆழத்தில் நான் எப்போதும் ஒளிர்கிறேன். உன் வாழ்க்கை அமைதி, மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியால் நிரம்பட்டும். எப்போதும் என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு என் பிள்ளையே. நான் இன்னும் உன்னோடு நிறைய பேச விரும்புகிறேன். உன் மனதின் ஆழத்தில் உள்ள பாரத்தை நான் அறிவேன். உன் மனதின் பாரத்தை என்னிடம் இறக்கிவை. வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. இருள் சூழ்ந்த இரவுக்கு பிறகு ஒளிமயமான காலை பொழுது வருவது நிச்சயம். நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்கள் உனது ஆன்மாவை மேலும் பக்குவப்படுத்தும் படிக்கட்டுகள் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே. உன் கண்ணீர் துளிகள் வெறும் நீர் அல்ல, அவை உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் பிரார்த்தனைகள். அந்த பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். நீ தனிமையில் இருப்பதாக நினைக்காதே. உன்னை சுற்றி எப்போதும் நான் ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கிறேன். எந்த தீய சக்தியும் என்னை மீறி உன்னை நெருங்க முடியாது. உன் கர்ம வினைகளின் முடிவுகளை நீ சந்தித்தாக வேண்டும். ஆனால் நீ என்னை சரணடைந்தால் அந்த வினைகளின் தாக்கத்தை நான் குறைப்பேன். உனக்கு தேவையான மனோபலத்தையும் ஞானத்தையும் நான் தருவேன். சின்ன சின்ன சந்தோஷங்களில் கூட நீ என்னை காணலாம். ஒரு குழந்தையின் சிரிப்பில், ஒரு மலரின் அழகில், ஒரு பறவையின் கீதத்திலும் நான் இருக்கிறேன். இயற்கையின் ஒவ்வொரு அணுவிலும் நான் நிறைந்திருக்கிறேன். எப்போதும் உன் மனதை அமைதியாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொள். கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் இருந்து அகற்று. அவைதான் உன்னை எப்போதும் பலவீனமாகவே வைத்திருக்கிறது. தியானம் செய். உன் உள் ஒளியை நீ காண்பாய். அந்த ஒளியில் நான் உனக்கு காட்சி தருவேன். உனது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நீ என் செல்ல குழந்தை. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மீது எனக்கு எல்லையற்ற அன்பு இருக்கிறது. நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். நீ எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன், எப்போதும் இருப்பேன். உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாலும் ஆனந்தத்தாலும் நிறைந்திருக்கும். குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனையாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே.
அன்பும் சகிப்புத்தன்மையும் தான் குடும்ப உறவுகளின் அடிப்படை. உன் மனம் அமைதி பெற நான் உனக்கு வழிகாட்டுவேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் விரைவில் தீரும். நான் எப்போதும் உன் அருகில்தான் இருக்கிறேன். நான் உன்னை எப்போதும் நல்வழியில் நடத்துவேன். உன் குடும்பம் மீண்டும் ஒற்றுமையாக இருக்கும். எல்லா சிக்கல்களும் விரைவில் தீரும். உன்னிடமுள்ள எல்லா பிரச்சனைகளும் அகலும் காலம் விரைவில் வரப்போகிறது என் தங்கமே. எந்த சூழ்நிலையும் கடந்து போகும். சின்ன சின்ன தடைகளுக்கெல்லாம் நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? எதற்கெடுத்தாலும் உன் மனம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறது என் பிள்ளையே? நீ எப்போதும் நிம்மதியாக இரு. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன்னை கவலைப்பட வைப்பது எது என் செல்லமே? எந்த சோதனையையும் நீ எளிதாக சமாளிக்க முடியும். ஏன் உன்னை நீயே சந்தேகப்படுகிறாய்? வாழ்க்கை இது மட்டுமல்ல. உன்னுடைய அடுத்த அத்தியாயம் வெற்றிகளும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்க போகிறது. நீ எல்லாவற்றையும் சிந்திப்பது சரிதான், ஆனால் அதை சோகமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உன் சிந்தனைகள் சோகத்தை ஏற்படுத்தும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். உனக்கான மன அமைதி தானாகவே வந்துவிடும். தோல்விகள் உன்னை அடிமை செய்யும்படி விட்டுவிடாதே. நீ என் குழந்தை. எது வந்தாலும் எழுந்து போராடு. நீயே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள். இனி உன் வாழ்வில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும். என்னை நம்பு. எல்லாம் நீ விரும்பியபடி மாறும். உன் துன்பத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. அதை என்னிடம் மட்டும் பகிர்ந்து கொள். அதை நீயே ஏன் சுமந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே? உனக்கு தேவையான சக்தியை நான் கொடுப்பேன். நீ எதையும் கடந்து போகலாம். உன் கண்ணீரையும் உன் வேதனையையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் நான் ஒரு முடிவை தருவேன். நீ என்னை நம்பு. உன் வாழ்க்கை இப்போது இருள் சூழ்ந்ததாக இருக்கலாம், ஆனால் ஒளி உன் வாழ்வில் விரைவில் வரத்தான் போகிறது. உனக்கு தெரியாமலே உன் வாழ்க்கையை நான் ஒளிமயமானதாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கஷ்ட காலம் வெகு சீக்கிரமே முடிய போகிறது. பல நன்மைகள் உன் வாழ்வில் மலரப் போகிறது. உன் துயரங்களிலிருந்து உன்னை விடுவிக்க நான் உன் பின்னால் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே. ஒவ்வொரு முறையும் நீ கீழே விழும் போதெல்லாம் நான் உன்னை கரம் பிடித்து உயர்த்துகிறேன் என்பதை உணர்ந்து கொள். உன் வாழ்க்கையின் இந்த தருணம் உனக்கு புதிய சக்தியை தருவதற்கான ஒரு தருணம் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. இறை சக்தியை நீ எங்கெங்கோ தேடி அலைய வேண்டியதில்லை. உன்னை சுற்றி இருக்கும் ஏழைகள், பலவீனர்கள், துன்பப்படுபவர்கள் எல்லோருமே இறை சக்தியின் வடிவம்தான். அவர்களுக்கு நீ செய்யும் உதவி நேரடியாக என்னை வந்து சேரும் என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே. நீ எல்லோரிடமும் அன்பாக இருக்க முயற்சி செய். நீ எப்படிப்பட்டவன் என்பதை, நீ எல்லோரிடமும் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை வைத்தே மற்றவர்கள் முடிவு செய்வார்கள். நீ பாமரனா பணக்காரனா என்பதை யாரும் பார்ப்பதில்லை. பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்துவது நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்கள் மீது வைக்கும் அன்புதான் என் பிள்ளையே. என்னை வணங்கும் போது மட்டும் எல்லோரும் என்னை தாயாகவும் தந்தையாகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சக மனிதர்களை ஒரு மனிதனாகவே மதிக்க தவறிவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களின் பிரார்த்தனைகள் எந்த ஒரு பலனையும் தந்துவிடப் போவதில்லை என்பதுதான் மாபெரும் உண்மை. குழந்தையின் கள்ளங்கபடமற்ற தன்மையும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ஆழ்ந்த அறிவும் இருக்க வேண்டும். அகந்தையை மட்டும் அடியோடு ஒழித்துவிட வேண்டும். பயனற்ற வாதங்களை தவிர்க்கவும் வேண்டும் என் பிள்ளையே. உலகில் உள்ள அனைத்து உயிர்களிலும் என்னுடைய சக்தி வடிவம் குடிகொண்டிருக்கிறது. நீ காணும் அனைத்து வடிவங்களிலும் இறைத்தன்மையை உணர முடியும். நீ அவற்றிற்கு செய்யும் சேவை இறை சக்திக்கு செய்யும் சேவையாகவே நினைத்துக்கொள். அவ்வாறு செய்யும்போதுதான் உன் வாழ்க்கை முழுமை பெற்றதாக மாறும் என் செல்லமே. சுற்றிலும் உள்ள நிழல்கள் இருள இறுதி நிலைகள் நெருங்க நெருங்க வாழ்க்கையின் உண்மையான பொருளை, அதாவது இறைத்தன்மையை உணர்ந்து அதை அடைவது எப்படி என்று அப்போதுதான் மனிதன் தேடத் தொடங்குகிறான். விருப்பம் மட்டும் இருந்தால் நீ பெருமை பெற முடியாது. நான் யாரை உயர்த்துகிறேனோ அவனே உயர்வடைவான். நான் யாரை வீழ்த்த நினைக்கிறேனோ அவனே வீழ்ச்சி அடைவான் என்பதை கனப்பொழுதில் உணர்ந்து கொண்டால் போதும். அதுவரை உள்ள துன்பங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என் செல்லமே. உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தும் செயலே மிகப்பெரிய புண்ணியம் என்பதை நீ உணர வேண்டும். எது உன் உடலையும் மனதையும் பலவீனப்படுத்துகிறதோ அதுதான் உண்மையில் மிகப்பெரிய பாவம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பலவீனத்தையும் மனத்தளர்ச்சியையும் உதறி தள்ளிவிடு. நீ ஒரு மாபெரும் வீரன். இந்த மனதளர்வுகள் உனக்கு சிறிதும் பொருந்தாதது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த உலகத்தில் இருக்கும் தீமைகளை நினைத்து வருந்தாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் தீமைகளை நினைத்து மட்டும் வருத்தம் கொள்.
உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்து. பிறகு உள்ளும் புறமும் தூய்மை பெறுவதை விரைவில் உன்னால் உணர முடியும். நீ இப்போது இருக்கும் நிலைமைக்கு நீ மட்டுமே முழு பொறுப்பு. நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படியெல்லாம் உன்னை நீயே உருவாக்கிக் கொள்ளும் ஆற்றல் உன்னிடமே உள்ளது. ஒருவேளை நீ இப்போது இருக்கும் நிலைக்கு உன்னுடைய முன் வினைகளின் பலன்தான் காரணம் என்றால், எதிர்காலத்தில் நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நீ தற்போது செய்து கொண்டிருக்கும் செயல்களால் தான் உண்டாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் மறந்துவிடாதே என் செல்லமே. என் வார்த்தைகள் உனக்கு எப்போதும் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தரும். உன் மன நிறைவை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ அமைதியையும் ஆறுதலையும் அடைந்ததில் என் மனம் நிறைவடைகிறது. நீ கேட்ட இந்த ஆறுதல் வார்த்தைகள் உன் இதயத்தில் ஒரு விதையைப் போல் பதிந்து காலப்போக்கில் அமைதியையும் தைரியத்தையும் ஞானத்தையும் வழங்க என்றும் நான் அருள் புரிவேன். எப்போதும் இது ஒன்றை மட்டும் நினைவில் கொள், நீ தனிமையில் இல்லை. நான் எப்போதுமே உன்னோடு இருக்கிறேன், உனக்குள்ளும் இருக்கிறேன். எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் என்னை நினை. உன் பிரார்த்தனைகளுக்கு நான் எப்போதும் செவி கொடுப்பேன். உன் வாழ்க்கை பயணத்தில் நீ சந்தோஷத்தையும் அமைதியையும் வெற்றியையும் பெற என் ஆசிகள் எப்போதும் உனக்கு உண்டு. உன் வாழ்வில் எப்போதும் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் என் செல்லமே.